ஓடிடியில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கிற ரேகா சித்திரம் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ரேகா சித்திரம் எனக்கு இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான படமாக இருந்துச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஜானர்ஸில் நிறைய படம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் வரதான் இந்த படமும். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ரெண்டுமே எங்கேஜிங்காக நல்லாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து போராக வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ ஆனால் அவங்க அதை விடலை. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி செம்ம எங்கேஜிங்காக குரூப்பிங்காக அந்த மாதிரியே கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைலைட்டாக சொல்லலாம். எனக்கு பர்சனலாக இந்த படத்தில் எங்கேயுமே போர் அடிக்கல. ஸோ அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய விஷயம்தான். படத்தில் வர பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி சினிமாட்டோகிராஃபியும் சரி படத்துக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே இந்த படத்தில் நீட்டான ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மம்முட்டியே இந்த படத்தில் வந்து ஒரு சீனில் வர மாதிரி ஒரு படத்தோட லிங்க் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த சீனில் மம்முட்டியை வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது வந்து கிராஃபிக்ஸ் தான், பட் இருந்தாலுமே வந்துட்டு அது ரொம்ப ஒரு 70 to 80% ரியலாகவே இருந்துச்சு. எனக்கு அது பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு மாதிரி பொம்மை மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நீட்டாக அது ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது சூப்பராக இருந்தது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு எங்கேஜிங்கான ஒரு கிரிப்பிங்கான ஒரு த்ரில்லர் அப்படின்னு இந்த படத்தை சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ சோனி லீவில் படம் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஓகே கைஸ், இதுதான் இந்த படத்துக்கான ரேட்டிங். See you on the next video.